வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஆகஸ்ட் 2 ஆசையின் மயக்கம் குறித்து பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே இன்று. ஆசை என்பது எழுகிறது, அது தேவையின் பார்ப்பட்டு எழுகிறதென்றால் அது நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றுதான், நிறைவேற்றியே தீர வேண்டும். அதே போல உயிராற்றல் செலவு குறைகிறது, அதை ஈடுகட்ட வேண்டும் என்று ஆசை எழுந்தால் அந்த ஆசை நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும். உதாரணத்திற்கு பசி என்று இருக்கிறது, தாகம் என்று இருக்கிறது. இவையெல்லாம் தேவையின் பார்ப்பட்டு எழுகிற ஒன்றுதான். அந்த ஒன்றினை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அப்படி அல்லாமல் இந்த ஆசையின் மயக்கம் என்பது எப்படி ஆகிறது என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் இந்த தேவையின் பார்ப்பட்டு எழுந்த ஆசையாக இருந்தாலும் கூட அதனை நிவர்த்தி செய்யும் போது, அதனை தீர்ப்பதற்காக நாம் ஒன்றை நுகரும் போது அதில் கிடைக்கிற இன்பத்தில் மனம் திளைத்து விடுகிறது என்பதுதான் ஆசையின் மயக்கம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு உணவே எடுத்துக்கொள்வோமே. உணவு என்பது நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காக உண்பதுதான். ஆனால் அதில் விதவிதமான வகை வகையான வாசனையான உணவுகளை எல்லாம் நாம் உண்ணும்போது அந்த உணவிலே இன்பம் இருக்கிறது என்பதற்காக செயற்கையாக ஆசையை வரவழைத்துக் கொள்கிறோம் அல்லவா? இப்பொழுதெல்லாம் மிட்நைட் பிரியாணி என்றெல்லாம் போகிறார்கள். அவர்கள் நடு இரவிலே ஒருவருக்கு பசிக்கும் என்பதெல்லாம் இல்லை. ஆனால் அது ஒரு ஆசை என்பது தேவையற்றது. அந்த தேவையற்ற ஆசை என்பது அருள் தந்தை அவர்கள் மயக்கம் என்று கூறுகிறார். அந்த ஆசையின் மயக்க நிலை தேவையற்றது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை நீங்கள் நினைவில் நிறுத்தினால் இந்த ஆசை மயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எதுவானாலும் சரி, அது நுகரும் போது தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமாயானால் அதை தவிர்த்து விடுவது என்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் வெகு விரைவிலே ஆசையின் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு எது அத்தியாவசியமோ, எது உயிராற்றல் தேவையை ஈடுகட்டுவதற்கு உதவுகிறது. உதாரணத்திற்கு உயிராற்றல் குறையும் போது உறக்கம் என்பது தேவைதான். ஆனால் உறக்கத்திலே இன்பம் இருப்பதாக நினைத்து கொண்டு எப்பொழுதும் உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? அது ஒரு மயக்க நிலை. அது போலவே எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு அத்தியாவசியமான தேவைகளுக்கு எழுகிற ஆசைகளை நிறைவேற்றுவது என்று வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.